ஒரு நாள் மனித உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் வயிற்றின் மேல் பொறாமைப்பட்டது. முதலில் அந்த உணவை தேடி கண்டுபிடிப்பவன் நான் என்றது கண்கள். அந்த உணவை எடுத்து வருவதற்கு உதவுபவன் நான் என்றது கால்கள். அந்த உணவை தயாரிப்பதும் வாய்க்குள் அனுப்புவதும் நான் என்றது கைகள். அதை அரைத்து கொடுப்பது நாங்கள் என்றது பற்களும் நாவும். அதை வயிற்றுக்குள் செலுத்துவது நான் என்றது வாய். நாம் இந்த வயிற்றுக்காக இவ்வளவு பாடுபடுகிறோம். ஆனால் அந்த வயிறு எந்த வேலையும் செய்யாமல் நாம் கொடுக்கும் இன்பத்தை அனுபவிக்கிறது. அதனால் அனைத்து உறுப்புகளும் சேர்ந்து வயிற்றுக்குள் எதையும் அனுப்பக்கூடாது என்று முடிவெடுத்தது. உணவுகள் இல்லை என்றால் அந்த உறுப்புகள் என்னவாகும்? அது அனைத்தும் ஒவ்வொன்றாக செயலிழக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் புரிந்தது, வயிற்றுக்கு அனுப்பும் உணவால் பயன்பெறுவது வயிறு அல்ல, தாங்கள் தான் என்று. ஆம் நண்பர்களே, ஒற்றுமையாக இல்லாததற்கு முக்கிய காரணம் நமக்கு யாரும் தேவையில்லை என்று நினைப்பதால், நாம் மற்றவரை விட உயர்ந்து தாழ்ந்து இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் இருப்பதால் நாம் நமக்குள்ளே ஒரு சுவரை கட்டிக்கொள்கிறோம். ஒன்று கூடி போராடி கண்ட வெற்றிகள் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டதால் மட்டுமே கிட்டியது. ஒற்றுமை என்பதை நினைத்து பார்த்துவிட்டு விலகி போகும் சிறிய செயல் அல்ல, சேர்ந்திருந்து அனுபவிக்கும் நெடுந்தூர ஆனந்தம்.